Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான டே 1. ஸோ இன்னிலேருந்து ஒரு 40 days இருக்குது. அந்த 40 days என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸாவது ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் டெய்லி என் கூட சேர்ந்து படிங்க. நம்ம 12th மேக்ஸ் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? குவார்ட்டர்லி எக்ஸாமில். ஸோ இங்கே நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப கொஸ்டின்ஸ் தனியாக கொடுத்துட்றேன். எனக்கு ஆன்சர் கீ வேணாம், நான் இந்த சம்ஸை பார்த்து அப்படியே சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை பார்த்து அப்படியே சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் வீடியோஸில் அப்படியே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறப்ப ஆன்சர்ஸோடு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆன்சர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் டெய்லி. அப்படி இல்லை ஆன்சர்ஸ் வேணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் இந்த வீடியோலேயே ஆன்சர்ஸை கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி 5 கொஸ்டின்ஸ். ஸோ டெய்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 40 days இருக்குது. ஸோ ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிட்டே நம்மளால் சால்வ் பண்ண முடியும் எக்ஸாமுக்கு முன்னாடியே. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse of -1, cos inverse of 1/2, sin inverse of -1/2. ஓகேவா? ஆல்ரெடி cos inverse sin inverse இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். நான் we have tan inverse function also. ஓகேவா? இதுக்கெல்லாம் பேசிக்ஸ் கொடுத்துருக்கேன். டொமைன் என்னது, ரேஞ்ச் என்ன, செக் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வீடியோ புரியும். ஓகேவா? சம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொடுத்துருக்க கொஷினில் ஒவ்வொரு வேல்யூஸை XYZ அப்படின்னு எடுத்துக்கோங்க. X is equal to tan inverse of -1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ தட் tan X என்ன கிடைக்கும்? tan X equal to -1. டேனில் எப்போ 1 கிடைக்கும்? ஓகே, நான் உங்களுக்கு வேல்யூஸ்க்கு இந்த சம்முக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன். sin π/6 1/2. ஓகேவா? காஸில் π/3 1/2. டேனில் π/4 1. ஓகேவா? இந்த வேல்யூஸை மட்டும்தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் நீங்கள் இந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ tan x ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம்? π/4ன்னு கொடுக்கலாம். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா டீட்டாவில் நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ வேல்யூ என்னது? tan -π/4. ஓகேவா? ஸோ டேனும் கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ என்னது? -π/4. இதே மாதிரி மற்ற 2 வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ tan முடிஞ்சு. அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. y is equal to cos inverse of 1/2. அப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? cos y is equal to 1/2. காஸில் எப்போ 1/2 வருது? π/3 வேல்யூவில் வருது. ஸோ cos y is equal to cos π/3. ஸோ காஸ் ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆயிரும். ஒய்யோட ஆன்சர் என்னது? π/3. அடுத்து லாஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவை இசட்னு எடுத்துக்கோங்க. இசட்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்? இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை இங்கே கொண்டு வந்துடணும். சைன் இசட்ஸ் ஈக்குவல் டு -1/2. சைனில் எப்போ 1/2 வருது? சைனில் π/6ல் 1/2 வருது. அப்போது சைன் இசட்ஸ் ஈக்குவல் டு சைன் π/6. அப்புறம் ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ இசட்டோட ஆன்சர் என்னது? -π/6. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இந்த வேல்யூவை ஒய்ன்னு எடுத்திருக்கேன், இந்த வேல்யூவை இசட்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போது இது மூணையும் கூட்டணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த 3 வேல்யூஸையும் அப்போ ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். -π/4 ப்ளஸ் π/3 -π/6. ஸோ இது 3க்கு எல்சிஎம் என்னது? 12. அப்போ இங்கே 12 வேணும்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 3. இங்கே 12 வேணும் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 12 வேணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -3π
ப்ளஸ் 4π மைனஸ் 2π. ஸோ மைனஸில் உள்ள இந்த ரெண்டு டைமே ஆட் பண்ணுங்கள். இது மைனஸ் 3π, இது மைனஸ் 2π. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 5π ப்ளஸ் 4π பை 12. இங்கே ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா சப் பண்ணிடணும். அப்போ 5லேருந்து 4 போயிடுச்சு அப்படின்னா 1 தான் வரும். ஸோ வெறும் π. அப்புறம் எது பெரிய நம்பர்? 5 தான் பெரிய நம்பர், அதோட சைன் நெகட்டிவில் இருக்குது. ஸோ மைனஸ் π பை 12. இதுதான் மொதல் கொஷினோட ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? காஸ் ஆஃப் sin inverse ஆஃப் 4/5 மைனஸ் tan inverse ஆஃப் 3/4 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட கீ பாயிண்ட் என்னது? காஸ் ஆஃப் a + b அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்மளோட கீ. ஸோ காஸ் ஆஃப் a + b அப்படின்னு ஃபார்முலா, சாரி இங்கே a மைனஸ் இருக்குது. ஸோ a மைனஸ் b, சென்டரில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபார்முலாவை மைனஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கான அப்ரோச் என்னது? இந்த வேல்யூவை சம் ஏன்னு எடுத்துக்கணும், மைனஸ் இந்த வேல்யூவை சம் பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ காஸ் a மைனஸ் பிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஃபார்முலா என்னது? காஸ் a காஸ் b ப்ளஸ் சைன் a சைன் b. ஓகேவா? காஸ் ஃபங்க்ஷனில் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதுகிறப்போ ப்ளஸ் போட்டு எழுதணும். ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. அப்போது ஏன்னு நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு எடுத்துக்கணும். சைன் இன்வர்ஸ். ஸோ நமக்கு சைன் ஏ இதுலேருந்து கிடச்சிருமா? சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போது உடனே ட்ரையாங்கிள் வரைஞ்சிட வேண்டியதான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருங்க. இங்கே ஆல்ஃபா வேல்யூ என்னது? டீட்டா வேல்யூ என்னது? டீட்டாவுக்கு பதிலாக தான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ டீட்டாவோட சைன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சைனோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட் வேல்யூ என்ன இருக்குது? 4. ஹைபாட்டன்யூஸ் வேல்யூ என்னது இருக்குது? 5. ஸோ இதோட வேல்யூ 4, ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ 5. ஓகேவா? அப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் இதையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் சப் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5² மைனஸ் 4². இதுதான் நம்மளோட ரிமைனிங் ஆன்சர். ஓகேவா? இதை PQR அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிஆரோட வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் பித்தாகரஸ் தியரம் படி. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16. ஆன்சர் என்னது? √9. பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கிறோம். ஸோ 3. ஸோ ஆன்சர் என்னது? இது 3. ஓகேவா? இப்போ சைன் ஏ நம்மள்ட்ட இருக்குது. பட் ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க? சைன் ஏ போக காஸ் ஏன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ காஸ் ஏவும் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏன்னா காஸோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா என்னது? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் இல்லையா? அட்ஜசன்ட் சைடு இங்கே என்னது? 3. ஹைபாட்டன்யூஸ் இங்கே என்னது? 5. ஸோ ஆன்சர் என்னது? 3/5. சிமிலர்லி செகண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. tan இன்வர்ஸ் 3/4 பின்னு எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ tan b என்ன கிடைக்கும்? tan b இஸ் ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இங்கே டீட்டா வேல்யூ என்னது? b. இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் tan ஃபங்க்ஷன் இருக்குது. tan ஃபங்க்ஷனோட ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? அப்போது 3ங்கிறது ஆப்போசிட் சைட் வேல்யூ, 4ங்கிறது அட்ஜசன்ட் சைட் வேல்யூ. அப்போ இது வேணால் என்ன பண்ணணும்? 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² + 4². இதெல்லாம் பித்தாகரஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 3யும் 4ம் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடில் ஆன்சர் 5 தான் வரும். ஸோ ஹைபாட்டன்யூஸ் 5. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலாவில் பியோட டீட்டா வேல்யூவை வச்சு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சைன் பீட்டா ஒன்று இருக்குது, காஸ் பீட்டா ஒன்று இருக்குது. இந்த tan பீட்டா நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நம்ம. அப்போது சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் பீட்டானா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ 3/5. அப்புறம் காஸ் பீட்டானா என்னது? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைட் 4, ஹைபாட்டன்யூஸ் 5. ஸோ 4/5. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. அப்போ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 4/5 மைனஸ் tan இன்வர்ஸ் 3/4. இதுக்கான வேல்யூ என்னது? ஆல்ரெடி ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஃபார்முலா நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. காஸ் ஏ எவ்வளோ? 3/5 இன்ட்டு காஸ் பி
காஸ் பி 4/5. ஸோ இன்ட்டு 4/5 ப்ளஸ் இருக்கா ஃபார்முலாவில் நடுவில். ஸோ ப்ளஸ். அடுத்து என்ன இருக்குது? சைன் ஏ. சைன் ஏ எத்தனை? 4/5. சைன் பி என்னது? 3/5. 4/5 இன்ட்டு 3/5. இது ரெண்டு பக்கம் பேருக்குங்க. 25 12 ப்ளஸ் 12 25. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போது அப்படியே வச்சுக்கோங்க. பவர் ரெண்டு ஆட் பண்ணிடலாம். 12 + 12 24/25. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மை ஒன்ஸ் எழுதிட்டு நீங்களாக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் இருந்தால் போதும். இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ப்ரூவ் தட் tan of sin inverse of x equal to x/√1 - x². எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளேருந்து எது வரைக்கும்? -1லேருந்து 1 வரைக்கும். ஸோ -1 அப் டு 1 வரைக்கும், நடுவில் 0. அப்போ இதை கேஸ் பை கேஸாக பிரிச்சிடலாம். ஓகேவா? முதல்ல 0 வேல்யூ ஒரு கேஸு, அப்புறம் 0லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 1 வரைக்கும் இன்னொரு கேஸு, அப்புறம் இதிலேருந்து இது வரைக்கும் இன்னொரு கேஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட் கேஸ் 0 மட்டும் உள்ளது. இது செகண்ட் கேஸ், இது தேர்ட் கேஸ். அப்போ இந்த சம்மை 3 கேஸில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ஆக்சுவலாக ஃபார்முலா இல்லை, மோர் லைக் அ தியரம், ரைட்? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். எப்போயுமே இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும்? அதை வேறு வேல்யூவாக எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்குது? ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போது θ = sin inverse of xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதிலேருந்து sin θ என்ன வரும்? sin θ = xன்னு வரும் இல்லையா? எக்ஸு கீழே ஒன்றுமே இல்லையா? அப்போ 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரீங்க. θ சைனோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா என்னது? போன சம்மில் கூட பார்த்தோம் இல்லையா? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போது இங்கே ஆப்போசிட் சைடு எக்ஸு, ஹைபாட்டனியூஸ் 1. ஓகேவா? அப்போது எனக்கு இந்த சைடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ட்ரிக்னாமெட்ரி இது பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா √, முதல்ல இதோட ஸ்கொயர் 1² 1 தான், மைனஸ் இதோட ஸ்கொயர் x². அப்போ எனக்கு இதோட வேல்யூ என்ன வருது? 1 - x² அப்படின்னு வருது. எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? பை பித்தாகரஸ் தியரம் படி. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. மோஸ்ட்லி இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாலே நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம வச்சுக்கலாம். அப்போது இப்போ 3 கேஸாக பிரிக்கணும்னு சொன்னேன்ல. x = 0 கேஸ் ஒன்று, எக்ஸ் வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருந்தால் ஒரு கேஸு, எக்ஸ் வந்து -1லேருந்து 0 வரைக்கும் இருந்தால் இன்னொரு கேஸ். ஓகேவா? 3 கேஸ் எப்படி பிரிக்கிறோன்னு தெரியுதுல்ல? 0 ஒரு கேஸு, அப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஒரு கேஸு, நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஒரு கேஸ். இப்போது 0 எடுத்து அப்ளை பண்ணுங்கள். sin inverse of 0 அப்படின்னு வருமா? இப்போ நான் 0 அப்ளை பண்ணேன் அப்படின்னா LHS என்ன ஆகும்? tan of sin inverse of 0 அப்படின்னு வரும். sin inverse of 0ன்னு இருந்தால் இந்த 0 என்ன பண்ணணும்? சைன் ஃபங்க்ஷனில் எழுதணும். சைனில் தான் 0 எப்போ வரும்? 0ல் தான் வரும். வெளியில் ஒரு சைன் இன்வெர்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன ஆகும்? சைன் இன்வெர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிரும். எனக்கு ஆன்சர் என்ன வரும்? tan 0ன்னு வரும். tan 0 என்னது? 0 தான். ஓகேவா? ஸோ எனக்கு LHS என்ன வந்துடுது? LHS = 0ன்னு வந்துடுது. RHS ட்ரை பண்ணுங்கள். RHS ஆல்ரெடி மேலேயே ஒரு எக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். RHS பாருங்கள். x/√1 - x² இருக்குது. நான் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டேன்னா என்ன ஆகும்? இந்த வேல்யூவே 0 ஆயிரும் இல்லையா? நியூமரேட்டர் 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் 0. அப்போது x = 0 இஸ் ட்ரூ. ஓகேவா? 0 கேஸில் ட்ரூ தான். LHSும் 0 தான் வருது, RHSும் 0 தான் வருது. அப்போ ட்ரூ. இப்போது அடுத்து என்ன கேஸ் இருக்குது? இந்த வேல்யூக்குள்ளே தீட்டாவோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் தீட்டான்னு எதை எடுத்திருக்கேன்? sin inverse of x எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த எக்ஸோட வேல்யூ எதை பொறுத்து மாறுது? 0லேருந்து 1க்குள்ளே வருது. அப்போ 0 to 1ல் சைன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள். sin 0 0 தான், 0. தீட்டாவோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் மாறும்? 1ஓட வேல்யூ சைனில் எப்போ வரும்? π/2ல் வரும். ஓகேவா? அப்போ π/2 வந்து எதோட ரேஞ்சு? சைனில் உள்ள தீட்டாவோட ரேஞ்சு எது வரைக்கும் போகுது? 0லேருந்து π/2 வரைக்கும் போகுது. ஓகேவா? இப்போ
tan theta tan of நான் இந்த வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கேன் தீட்டா அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் tan theta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். tan thetaவுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா என்னது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைடு என்னது எக்ஸு அட்ஜசன்ட் சைடு என்னது ரூட் ஆஃப் 1 - x². ஸோ எக்ஸ் பை ரூட் ஆஃப் இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க opposite side by adjacent side. from the diagram நம்ம எழுதிட்டு இருக்கோம் ஓகேவா from diagram அப்படின்னு எழுதிக்கோங்க from diagram. அப்போ ஆப்போசிட் சைடு எக்ஸு அட்ஜசன்ட் சைடு என்னது 1 - x². சிமிலர்லி இங்கே தீட்டா வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் மாறும் 0 எப்போயுமே 0 தான். -1 எப்போ வரும் -π/2 வரும் ஓகேவா. இதுதான் தீட்டாவோட ரேஞ்ச். இங்கேயே ஃப்ரம் த டயக்ராம் அப்படின்னு எழுதிக்கோங்க முதல் லைன். அப்புறம் tan theta அதே ஃபார்முலா தான் அதே வேல்யூ தான் ஓகேவா. அப்போ x/√1 - x². ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு இல்லையா. நம்ம எல்லா வேல்யூலையும் செக் பண்ணிட்டோம். எல்லா வேல்யூலையும் நமக்கு என்ன ஆன்சர் தான் வருது அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் தான் வருது x/√1 - x². 0ல் ட்ரூ 0 to 1 ட்ரூ அப்புறம் -1 to 0 ட்ரூ. ஸோ 3 கேஸ்லேயும் ட்ரூ. அப்போ அவங்க கொடுத்துருக்கதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் tan inverse of 1/2 + tan inverse of 1/3 வந்து π/4 அப்படின்னு ப்ரூவ் தட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் சரியா. ஓகே இந்த சம்மெல்லாம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் சம் இருக்கும் ஓகேவா. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா tan inverse of x + tan inverse of y = tan inverse of x + y by 1 - xy. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நடுவில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு சரியா. கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவையும் முதல்ல ஆட் பண்ணுங்கள் அப்புறம் 1லேருந்து அதை கழிச்சிருங்க ஓகேவா. ஃபார்முலா எப்படி எழுதியிருக்காங்கன்னு புரியுதா. நடுவில் ப்ளஸ் இருந்தால் மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு. ஒருவேளை மாற்றி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க tan inverse of x - tan inverse of y-ன்னு இருந்துச்சுன்னா tan inverse of x - y 1 + xy ஓகேவா. இந்த ரெண்டு ஃபார்முலா ஒரே மாதிரி தான். இங்கே ப்ளஸ் இருந்தால் மேலே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருந்தால் மேலே மைனஸ் கீழே அதுக்கேற்ற மாதிரி வேறு சைன் போட்டுருணும் அவ்வளோதான். ஓகே இப்போ இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா தேவையில்லை இதை எரேஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் tan inverse of 1/2 tan inverse of 1/3. அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னது எக்ஸ் வந்து 1/2 ஒய் வந்து 1/3 அவ்வளோதான். tan inverse of 1/2 + tan inverse of 1/3 = ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். tan inverse of எக்ஸோட வேல்யூ என்னது 1/2 ஒய்யோட வேல்யூ என்னது 1/3. ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2 + 1/3 -1 - 1/2 × 1/3 ஓகேவா. ஃபார்முலாவில் நான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் tan inverse of எல்சிஎம் எடுத்துருங்க. இது 2 இது 3 ரெண்டுமே ப்ரைம் நம்பர். அப்போ எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ 6 இங்கே 6 வேணும் அப்படின்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர்ஸை அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × 3 3 + 1 × 2 2 by 1 - கீழே என்ன வேல்யூ வருது 1/6. ஸோ tan inverse of இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 5/6. டினாமினேட்டரில் இங்கே 6 இருக்குது இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 6 - 1 5. ஸோ டினாமினேட்டரில் என்ன வேல்யூ தான் வருது 5/6 தான் வருது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது tan inverse of 1ன்னு வருது. நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த tan வேல்யூவில் மாற்ற முடியுமா அப்படின்னு பார்ப்போம். மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் கேன்சல் ஆகிக்கும் இல்லையா. அப்போது tan inverse of 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டேனில் 1 எப்போ வரும் அப்படின்னு செக் பண்ணணும். tan inverse of டேனில் எப்போ 1 வரும் 45 டிகிரியில் வரும். 45 டிகிரி எப்படி எழுதணும் π/4ன்னு எழுதணும் ஓகேவா. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது π/4. ஸோ அதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேவா. லாஸ்ட் கொஸ்டின்
tan inverse of 1 minus x by 1 plus x equal to 1 by 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி 1 by 2 tan inverse x அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சாரி தப்பாக சொல்லிட்டேன். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் greater than 0 such that tan inverse of 1 minus x by 1 plus x equal to 1 by 2 tan inverse of xனா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட்டு சம்மில் என்ன பார்த்தோம், இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus xy அப்படின்னு பார்த்தோம். இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்மேட்லேயே இங்கே உள்ள வேல்யூவும் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா tan inverse of இது எப்படி எழுதலாம், 1 minus x by 1 plus x into இல்லைனா 1 into xன்னு எழுதிக்கலாமா, 1 into x. நான் டினாமினேட்டரில் இந்த எக்ஸை மட்டும் எப்படி எழுதியிருக்கேன், 1 into xன்னு எழுதியிருக்கேன். இப்போது நியூமரேட்டரில் மேலே என்ன சைன் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும், tan inverse of x minus y by 1 plus xy இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. அப்போ ஃபார்முலா என்னது, tan inverse of x minus tan inverse of y. ஓகேவா, மைனஸ் எப்படி போகிறதுன்னு தெரியுதுல்ல, நியூமரேட்டரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாவில் மைனஸ். இப்போது எக்ஸ் இருக்க பிளேஸில் இங்கே 1 இருக்குது, ஒய் இருக்க வேண்டிய பிளேஸில் இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், tan inverse ஆஃப் வெறும் எல்ஹெச்எஸ் மட்டும் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எல்ஹெச்எஸ் tan inverse ஆஃப் 1 ப்ளஸ் மைனஸ் tan inverse ஆஃப் இங்கே என்ன இருக்குது, tan inverse ஆஃப் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போது tan inverse ஆஃப் எக்ஸ். ஓகேவா, அப்புறம் டேனில் 1 எப்போ வரும்னு செக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி. ஆன்சர் என்ன வந்துச்சு, π/4 இல்லையா. tan inverse ஆஃப் tan π/4. ஸோ tan கெட்ஸ் கேன்சல், tan inverse ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, π/4 மைனஸ் tan inverse ஆஃப் எக்ஸ். இது எல்ஹெச்எஸ். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு π/4 மைனஸ் tan inverse ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 tan inverse ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆர்ஹெச்எஸ் 1/2 tan inverse ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு மைனஸ் tan inverse எக்ஸ், இது ஒரு ஆஃப் tan inverse எக்ஸ். இது இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ π/4 இஸ் ஈக்குவல் டு half tan inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒரு tan inverse ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இது ஒரு வேல்யூ, இது ஃபுல் வேல்யூ, இது ஒரு ஹாஃப் வேல்யூ. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 1.5ன்னு வரும். ஸோ நம்பரில் எழுதணும் அப்படின்னா 3/2ன்னு எழுதணும். இல்லைனா நீங்கள் எல்சிஎம் எடுத்து கூட எழுதிக்கோங்க, 3/2 tan inverse ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. implies that tan inverse of x equal to π/4 into 2/3. ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே உள்ள நம்பர் மேலே போயிடும், மேலே உள்ள நம்பர் கீழே வந்துடும். ஸோ 2/3 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா, 1 2 is 2 2 2s are 4. அப்புறம் கீழே உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது, tan inverse of x is equal to π/6. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு வேணும். எக்ஸோட வேல்யூ என்னது, tan π/6. டேனில் π/6 வேல்யூ என்னது, 1/√3. ஸோ இதுதான் என்னோடய சொல்யூஷன். ஓகேவா, இதே மாதிரி நான் டெய்லி சேலஞ்ச் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.